அத்தை சித்ரா, என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க? எனக்காக சாகுற அளவுக்கு போயிட்டீங்களே. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க அத்தை, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? அழாத அழாத சித்ரா. அதான் எவன் கூட என்ன வேண்டான்னு திருப்பி அனுப்பிட்டானே, அப்புறம் எதுக்கு நீ அழற? அம்மா, அம்மா, ஏம்மா ஏம்மா என்ன பார்க்க மாட்டேங்கிற? அம்மா என்ன பாருங்கம்மா. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவனை போ சொல்லுங்க. போய் அந்த ஸ்ரீமதி போட்டோ முன்னாடி நின்னுகிட்டு பைத்தியக்கார மாதிரி அந்த போட்டோ கூடவே பேசிட்டு இருக்க சொல்லுங்க. அவன் அதுக்குதான் லாய்க்கு. உயிரோட இருக்கிறவங்கள பத்தி அவனுக்கு கவலை இல்ல, செத்து போனவதான் முக்கியம் அவனுக்கு. அம்மா ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? சத்தியமா இருக்க மாட்டேமா. நீங்க செத்து போயிட்டு நானும் செத்துருவேன். மாப்ள, என்ன மாப்ள பேசுறீங்க? கடவுள் நமக்கு உயிரை கொடுத்தது வேண்டான்னு சொல்லி நினைக்கிறப்ப உதறிட்டு போறதுக்காக இல்ல, வாழ்றதுக்காக. கொடுத்தவனுக்கு தெரியும் அதை எப்ப எடுக்கணும்னு. அதுக்குள்ள நாமளா அவசரப்பட்டு வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு மாப்ள. இப்படி ஆளாளுக்கு சாகரேன் சாகரேன்னு சொல்றதுக்கு பதிலா வாழ்றதுக்கு என்ன வழி? என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் சாகணும்னு நினைச்சா அப்புறம் இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. எதுக்கு எடுத்தாலும் சாகரேன் சாகரேன்னு சொல்லிக்கிட்டு. இப்ப என்ன? நான் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? பண்ணிக்கிறேம்மா. சத்தியமா பண்ணிக்கிறேம்மா. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதுமா. பிளீஸ், இனிமே இந்த மாதிரி முடிவெடுக்காதம்மா. வேணாம் மாப்ள,